ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வாகை பனுவல் மன்றம் மற்றும் வாகை மாணாக்கர் மன்றம் இணைந்து நடத்தும் இணையவழி இலக்கிய நீதிமன்றம் ஒவ்வொரு மாதமும் ஒரு எழுத்தாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் சம்பந்தமான கேள்விகளை வைத்து இந்த நீதிமன்றம் நடைபெறும். அந்த வகையில் இந்த மாதம் வைரமுத்து அவர்களுக்கு புகழ் சேர்த்தது அவர் எழுதிய திரைப்படப்பாடல்களா அல்லது தனிப்பாடல்களா அப்படின்ற தலைப்புல இந்த இலக்கிய நீதிமன்றம் நடக்க இருக்கின்றது. அதற்கு வரவேற்புரை வழங்குவதற்காக வாகை மாணாக்கர் மன்ற பொறுப்பாளர் ரிதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரிதீஷ் ப்ரோ. நான் கேக்குதாங்கண்ணா? ஹலோ. கேக்குது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாகை மாணாக்கர் மன்றம் மற்றும் வாகை பண்புகள் மன்றம் இணைந்து வெற்றிகரமாக நடத்தும் இணையவழி இலக்கிய நீதிமன்றம் இன்றைய இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொள்ள மதிப்பிற்குரிய நீதிபதி முனைவர் ஜெ மஞ்சுளா அவர்கள், வழக்கறிஞர்கள், சாட்சிகள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், ஆசிரியர், மாணவ மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆழ்வர்கள் அனைவரும் மனமார்ந்த வரவேற்பு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இலக்கிய நீதிமன்றத்தின் தலைப்பு வைரமுத்து அவர்களுக்கு புகழ் சேர்த்தது அவரது திரைப்பட பாடல்களா அல்லது தனிப்படைப்புகளா? தமிழ் இலக்கியங்கள் உலகிலும் திரைப்பட பாடல்களும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள். அவரது புகழில் எது அடித்தளம் என்பதை இந்த இலக்கிய நீதிமன்றம் சான்றுகளுடனும் தர்க்க நியாயத்துடனும் இன்று ஆராய உள்ளோம். வாகை மாணாக்கர் மன்றம் வாகை பண்புகள் மன்றம் இணைந்து நடத்தும் இந்த இலக்கிய நீதிமன்றத்துக்கு வாகை குரல் மன்றம், வாகை குரல் மன்றம், வாகை மகளிர் மன்றம், வாகை மகளிர் மன்றம் மற்றும் வாகை சங்கத்தில் உள்ள அனைத்து மன்றங்களும் வருவதாக வரவேற்கிறேன். இவற்றில் திரைப்பட பாடல்கள் என்ற தரப்பில் வழக்கறிஞர்கள் பன்முக திறனாளர் லட்சுமி, சாட்சிகள் சூர்யா பிரேமா மற்றும் முனைவர் தங்க வைஷ்ணவி, தனிப்படைப்பு படைப்புகள் என்ற தரப்பில் வழக்கறிஞர்கள் தமிழ்மிகு நாகலட்சுமி, சாட்சிகள் தமிழ்மிகு சத்யபாமா அவர்கள் மற்றும் முனைவர் ஆசா முனியாண்டி ஆகியோர் தங்களது கருத்துக்களை முன்வைக்க உள்ளனர். இறுதியாக வாதங்கள் வல்லலாம், வார்த்தைகள் சரியவர இருக்கலாம், கருத்துக்கள் மாறுபடலாம், கண்ணோட்டங்கள் வேறுபடலாம். ஆனால் தமிழின் பெருமையும் இலக்கியத்தின் மதிப்பும் உயர்தர நிற்க வேண்டும் என்ற உயர்த எண்ணத்துடன் இன்ற இணையவழி இனிதே துவங்கப்படும் என்று வாழ்த்தி அனைவரும் மீண்டும் ஒருமுறை அன்புடன் வளர்க்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இப்பொழுது நாம் துவங்கலாம். முதலாவதாக அந்த விதிமுறைகளை மட்டும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஒருவர் பேசும் பொழுது மற்றவர் யாரும் பேச வேண்டாம். அதே போல சாட்சிகள், அதாவது முதலாவதாக இரு வழக்கறிஞர்களும் வாதாடிய பின்பு அடுத்து சாட்சிகள் வர வேண்டும். இதனை நீதிபதி அவர்கள் சரிவர நடக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது துவங்கலாம். அம்மா ஆரம்பிக்கலாம். அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கும் வாகை தமிழ் சங்கத்திற்கும் வாகை பணுவல் மன்றத்திற்கும் வாகை மாணாக்கர் மன்றத்திற்கும் என்னுடைய அறிவுசார் சான்றோர்களுக்கும் இந்த மன்றத்தில் பேச வந்துள்ள அனைவருக்கும் மற்றும் வழக்கறிஞர் ஆக வந்துள்ள பன்முக திறனாளர் லட்சுமி அம்மாவுக்கும் நாகலட்சுமி அம்மாவுக்கும், சாட்சி 1ஆக வந்துள்ள சூர்யா பிரேமா அவர்களுக்கும், சாட்சி 2ஆக வந்துள்ள தங்க வைஷ்ணவி, முனைவர் முனியாண்டி அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இப்ப இன்று நாம் நீதிமன்றத்தின் முன்னால் வந்திருக்கும் நம்முடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலத்தின் மிக முக்கியமான ஒரு தலைப்பு, கவி பேரரசு வைரமுத்து என்ற ஆளுமைக்கு
உலகளாவிய புகழையும் அழியாத அங்கீகாரத்தையும் தேடி தந்தது எது? அவரது திரைப்பட பாடல்களா அல்லது தனி படைப்புகளா? ஒருபுறம் கோடிக்கணக்கான பாமர மக்களின் உதடுகளில் அன்றாடம் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரை இசை பாடல்கள், மறுபுறம் சாகித்ய அகாதமி விருது உள்ளிட்ட இலக்கிய உலகின் சிகரங்களை தொட்ட கவிதைகளும் நாவல்களும். இன்று இந்த வழக்கில வாதாட இரு தரப்பு திறமைமிக்க வழக்கறிஞர்களுக்கும் அவர்களுக்கு வலு சேர்க்க 2 சாட்சிகளும் தயாராக வந்து கொண்டுள்ளனர். முதலாவதாக கவிஞரின் திரைப்பட பாடல்களே அவருக்கு பேரின புகழை சேர்த்தது என்று வாதிட வரும் வாதி தரப்பு வழக்கறிஞரை தன் வாதங்களை முன்வைக்க அழைக்கிறேன். லட்சுமி அம்மா. வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம்மா. அவையோருக்கும் சபையோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சக சான்றோருக்கும் அன்னைக்கும் பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிபதியாக விற்றிருக்கும் மஞ்சுளா அம்மா அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு, வைரமுத்து அவர்களுக்கு புகழ் சேர்த்தது அவரது திரைப்பட பாடல்களா அல்லது தனிப்படைப்புகளா என்ற தலைப்பில் நான் திரைப்பட பாடல்கள் என்று வாதிட இருக்கிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இன்று நாம் விவாதிப்பது ஒரு சாதாரண எழுத்தாளரை பற்றியது அல்ல, திரைப்பட தமிழ் மொழியின் மனத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்களை பற்றியது. எதிர்த்தரப்பினர் அவரது இலக்கிய படைப்புகளே புகழுக்கு காரணம் என்று கூறலாம், அதில் எங்களுக்கு மறுப்பேதும் இல்லை. ஆனால் மிகவும் புகழ் சேர்த்தது என்பது எது என்பதே இன்றைய கேள்வி நீதிபதி இல்லையா அவர்களே? அதற்கான பதில் திரைப்பட பாடல்களே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் வாதமாக முன்வைக்கிறேன். ஏன் என்ற காரணத்தை கூறுகிறேன். ஒரு நாவலை ஆயிரக்கணக்கானோர் வாசிப்பார்கள், ஒரு கவிதை நூலை சில ஆயிரம் பேர் வாங்கி படிப்பார்கள். ஆனால் ஒரு திரைப்பட பாடலை கோடிக்கணக்கான மக்கள்கள் கேட்கின்றார்கள். அவருடைய பெயரை வீடுதோறும் கொண்டு சென்றது புத்தகம் அல்ல, திரைப்பட இசை. ஒரு குழந்தை பேச கற்ற காலத்திலிருந்து முதியவர் வரை அவரது பாடல்களை முணுமுணுக்கிறார்கள் என்றால் திரைப்பட பாடல்களுடைய அந்த வெற்றி உங்களுக்கு நன்றாக புரியும் நீதிபதி அவர்களே. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மத்திய கிழக்கு ஐரோப்பா, அமெரிக்கா, தமிழர் வாழும் எல்லா இடங்களிலும், உலகத்தின் மூலை முடுக்குகளிலும் அவரது திரைப்பட பாடல்கள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றதை இங்கு பெருமையாக நான் கூறிக்கொள்கிறேன். காரணம், எனது தலைப்பிற்கு வலு சேர்க்கக்கூடிய வரிகள் இவையெல்லாம். அவர் புகழடைந்ததற்கு காரணம் இலக்கியத்தை விட இலக்கியம் அல்ல, இலக்கியம் அவருக்கு அவருடைய படைப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் புகழ் சேர்த்தது எது என்ற கேள்விக்கு என்னுடைய இந்த பாயிண்ட்கள் எல்லாமே பக்கபலனாக இருக்கும் என்று நான் நீதிபதி அவர்களிடம் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இது புகழின் மிக பெரிய அளவுகோல் அல்லவா? வைரமுத்துவின் திரைப்பட பாடல்கள் காதலை மட்டுமல்ல, இயற்கை, விவசாயம், பெண்மை, மனித நேயம், சமத்துவம், அறிவியல், தாய்மை, தமிழ், மழை, மண், விண் எல்லாவற்றையும் பாடியிருக்கிறார். அவருடைய பல திரைப்பட பாடல்கள் இன்று பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மேடைகளிலும் மேற்கோள் காட்டப்படுகின்றன. கணம் நீதிபதி அவர்களே, அவருக்கு இந்திய அளவில் பல தேசிய விருதுகளை பெற்றுத்தந்தது பெரும்பாலும் திரைப்பட பாடல்கள் தான். ஒரு கவிஞரை மக்கள் மனதில் நிலைநிறுத்துவது அவர் எழுதிய புத்தகங்கள் மட்டுமல்ல, அவர் எழுதிய பாடல்கள் மக்களின் நாள்தோறும் வாழ்வில் ஒன்று கலந்து தினமும் அவர்கள் சுவாசிக்கும் மூச்சை போல இந்த பாடல்கள், திரைப்பட பாடல்கள் அவர்களுடைய கலந்திருக்கிறது என்பது உண்மை அல்லவா நீதிபதி அவர்களே? தாங்கள் அறிந்ததுதான்.
அந்த சாதனையை வைரமுத்து திரைப்பட உலகின் வாயிலாக நிகழ்த்தினார். எனவே வைரமுத்துவை இலக்கிய உலகம் அறிமுகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உலகத் தமிழர்களின் இல்லங்களில் அவரை நிரந்தரமாக குடியமர்த்தியது திரைப்பட பாடல்களே. இதற்கு உதாரணமாக சின்ன சின்ன ஆசை, இதெல்லாம் அவர் மிகப்பெரிய பிரபலமாகனதுக்கான பாடல்களாகவும் இருக்கு. அவர் அவார்டு பெறத்துக்கான தேசிய அவார்டு விருதை பெற்றுக் கொடுத்த பாடல்கள். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை அப்படின்னு இந்த பாட்டு ஏன் முக்கியம் அப்படின்னாக்க, புதிய தலைமுறையின் கனவுகளுக்கு குரல் கொடுத்த பாட்டு, பெண்களின் ஆசைகள், தனித்துவம், சுதந்திர உணர்வு ஆகியவற்றை அழகாக வெளிப்படுத்தியது. இந்திய அளவில் பெரும் வரவேற்பை பெற்ற பாடல் இது. உலகம் முழுவதும் தமிழ் பாடலின் செல்வாக்கை உயர்த்திய பாடல் இது. அதே மாதிரி போராளே பொண்ணு தாயி பொல பொல வென்று கண்ணீர் விட்டு, கண்ணீரும் சோறும் தந்து மண்ண விட்டு, பால் பீச்சும் மாட்ட விட்டு, பஞ்சாரத்து கோழிய விட்டு, போராளே பொட்ட புள்ள ஊற விட்டுன்னு கருத்தம்மா படம். இந்த பாட்டு அவருக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது. கிராமப்புற பெண்ணின் துயரத்தையும் பெண் குழந்தையின் மதிப்பையும் கருவிலேயே பெண் குழந்தைய சிசுக்குலையை உலகுக்கு கொண்டுட்டு வந்த இந்த பாடல் இந்த பாடல் இந்த படத்திற்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க சிசுவதை கூடாது, சிசு கொலை கூடாது, கருவிலேயே சிசுவை கொல்லுவது தடுக்கப்படணுங்கிற ஒரு மிகப்பெரிய சட்டம் அமலுக்கு வந்தது என்று கூட நம்ம இந்த இடத்துல பெருமையா வெற்றியாக இவருடைய பாடல் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த பாடலுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி இருக்குது பாருங்க நீதிபதி அவர்களே. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே என்று ஒரு சமூக தாக்கத்தை கூறும் பாடல். அமைதி, மனிதநேயம், உலக சகோதரத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தும் பாடல். எல்லை கடந்து மனித ஒற்றுமையை பேசியது. அதே மாதிரி அவருடைய பாடல் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இது தன்னம்பிக்கை பாடல். மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதுவோர், வாழ்க்கையில் தோல்வி சந்திப்போர் என பலருக்கும் தன்னம்பிக்கை ஊட்டிய பாடல். இன்று வரை பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகளில் ஊக்க பாடலாக பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி ஒரு தெய்வம் தந்த பூவே குறுக்கிடுறாங்க யாரோ. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, இது வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வான முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே. இந்த பாடல் தாய்மை, பாசம், மனித உறவுகளின் ஆழத்தை எடுத்துரைத்த பாடல். தாயின் அன்பை உணர்த்தும் சிறந்த திரைப்பட பாடல்கள் ஒன்றாக கருதப்படுது. தேசிய விருது வைரமுத்து ஐயாவுக்கு இந்தியாவுல சிறந்த ஆசிரியருக்கான தேசிய விருது 7 முறை பெற்றிருக்கிறாரு. அவருக்கு தேசிய விருது பெற்ற திரைப்படங்கள்ல முதல் மரியாதை, ரோஜா, கருத்தம்மா, சங்கமம், கன்னத்தில் முத்தமிட்டால், தென்மேற்கு பருவக்காற்று, தங்கமீன் என்ற இந்த 7 படங்களை சொல்லலாம். இந்த படங்கள் இடம்பெற்ற பாடல்கள் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். வழக்கறிஞர்கள் அனைவரும் 7 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சாட்சிகள் ஒவ்வொருவரும் 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முடிச்சிடுறேன் ஐயா, முடிச்சிடுறேன். இந்த படங்கள்ல இடம்பெற்ற பாடல்கள் வெறும் திரைப்பட வெற்றிக்காக மட்டுமல்ல, சமூக சிந்தனை, மனித நேயம், இயற்கை, பெண்களின் வாழ்க்கை, தன்னம்பிக்கை போன்ற கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சென்றன. ஒரு படம் தேசிய விருது திறமையை சான்றுபடுத்தும். ஆனா அந்த பாடல் மக்கள் பல ஆண்டுகள் பாடிக்கொண்டே இருப்பது அந்த கவிஞரின் புகழை நிரந்தரமாக்கும். அந்த பெருமை வைரமுத்துவின் திரைப்பட பாடல்கள் பெற்றுள்ளன. வைரமுத்துவின் திரைப்பட பாடல்கள் திரையரங்கில் முடிவெடுவதில்லை, பள்ளி மேடைகளில், சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில், பொதுக்கூட்டங்களில், மக்களின் வாழ்க்கையிலும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதுவே அவரது புகழுக்கு மிக பெரிய வலுவாகும் சான்றாகும் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு ஒரு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த வழக்கு மேடையில் வாதிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். மதிப்புமிகு நீதிபதி அவர்களே, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. அடுத்தது இதுக்கு பிரதிவாதி தரப்பு என்ன சொல்ல போகிறது?
தனி படைப்புகள் கவிஞருக்கு அழியாத புகழை தந்ததுன்னு வாதிட வரத்துக்கு எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை அழைக்கிறேன். வணக்கம் அம்மா. வாருங்கள் அம்மா. நாகலட்சுமி அம்மா வாருங்கள். ஆ, உங்கள் வாதத்தை வைக்க அழைக்கிறேன். ஆம். அம்மா, என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். என்னுடைய இப்ப தலைப்பு அப்படின்னா வைரமுத்து அவர்களுடைய இலக்கிய படிப்பு, அதாவது தனித்துவமான திரைப்பட பாடல்களை தாண்டி தனித்துவமான பாடல்கள், அதாவது இலக்கியம் சார்ந்தது அப்படின்ற தலைப்புல நான் இப்ப வாதாட வந்திருக்கேன். என்னுடைய சக தோழிகளுக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இவ்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்ப என்னுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் இதா இருப்பீங்க. நான் இதுல ஃபர்ஸ்டா நான் இந்த இலக்கிய மன்றத்துல பங்கேற்றுக்கிறேன். அதனால கொஞ்சம் நிறை குறைகள் இருந்தா எல்லாரும் மன்னிக்கவும். நம் கவிஞர் வைரமுத்து ஐயா அவருடைய பிறந்த நாளை ஒட்டி நமக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்காங்க. அவரை பத்தி பேசுறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா நான் என்னுடைய முதுகலை பட்ட ஆய்வேடு வைரமுத்து ஐயாவுடைய ஆய்வேடா தான் இருந்தது. அதுவே என்னுடைய ஏதாவது பிஹெச்டியோடைய இதுக்கு ஆய்வுக்கு நான் எடுத்துக்கிறணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு சில காரணங்களால் அது தவிர்க்கப்பட்டது. அதனால மிகவும் எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. இப்ப அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்ததுனால பேசுறதுக்கு வேகமா முன் வந்து விட்டேன். அப்படின்னா இப்ப நம்ம இப்ப நான் தலைப்புக்குள்ள போறேன். கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்களுக்கு திரைப்படம் தான் அவருக்கு பேரும் புகழும் சேர்த்தது அப்படின்னு நம்ம லக்ஷ்மி அம்மா பேசினாங்க. அது நான் முற்றிலும் தவிர்க்கிறேன். எப்படி அப்படின்னா தனித்துவமான படைப்புகள் அது இப்ப பாமர மக்களுக்கிட்டையும் ஒரு பாட்டு போய் சேர்ந்துரும். ஆனா தனித்துவமான ஒரு படைப்பு அவர் எழுதி அது அதுலயுமே நம்மளுடைய கிராமப்புறம் சார்ந்தது, ஒரு குடும்ப வாழ்க்கை சார்ந்தது, ஒரு பெண்ணின் எவ்வளவு போராட்டம் சமூகத்துல சந்திக்கிறா அப்படின்ற ஒரு 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 வரிகள்ல வட்டார வழக்குலனாலும் சரி, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வழக்குலையும் சரி அவர் எழுதி அது பெரிய பெரிய விருதுகளுக்கு அவருக்கு சான்றா இருக்கு. 7 நிமிஷம் தாம்மா பேசணும். சரிங்கம்மா. நாவல்கள், அவருடைய ஆழ்ந்த கவிதைகள், நாவல்கள், உரைநடை ஆகிய நூல்கள் இலக்கிய உலகின் உச்சத்திற்கே கொண்டு சென்று அவருக்கு பெருமை சேர்த்திருக்கு. இதுல இலக்கிய பங்களிப்புகள் அப்படின்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது புகழ்பெற்ற நாவலாக இருக்கு. தமிழாற்றுப்படை தமிழ் மொழியின் செழுமையை பறைசாற்றும் ஆய்வு காப்பியமாக இருக்கு அது. மற்ற படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம், கவிராஜன் கதை, இந்த மாதிரியான கவிதைகள், வைரமுத்து சிறுகதைகள் அப்படின்ற நூல்கள் எல்லாமே ஒரு நமக்கு ஒரு பாமர மக்கள் அப்படின்னு இல்லாம ஒரு ஒரு பெண்ணுடைய சமூகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பூரா நமக்கு சுட்டி காட்டியிருக்காரு. நாவல்கள் உட்பட 37 நூல்கள் அவர் எழுதியிருக்காரு. இதுல ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ரஷ்யன் இந்த மாதிரியான மொழிகள்ல இந்த நூல்கள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எல்லா நதியிலும் என் ஓடம் என்ற நூலின் மூலம் வெளிநாட்டு கவிஞர்களின் படைப்புகளை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்காரு. 26 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரதிகள் வெளியிடப்பட்டு இருக்கு. அதாவது படைப்புகள் மேற்பட்ட பிரதிகள் விற்பனையாகி உள்ளது. 1991 அவர் 4 நூல்கள் மதுரையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் ஒரே நாளில் கோலாகலமாக வெளியிடப்பட்டது. அவர் மேலும் அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம், ரஷ்யம், ஆஸ்திரேலியா, ஜப்பான், கனடா ஆகிய நிறைய நாடுகள்ல போய் தமிழ் மாநாடுகள்ல பேச்சாளராகவும் பங்கேற்றிருக்காரு. இலக்கியத்தில் அவர் ஆற்றிய பணிகளுக்காக அவருக்கு முன்னாள் பிரதமர், இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி கவி சாம்ராட், அதாவது கவிதைகளின் அரசர் என்ற
பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் வந்து காப்பிய கவிஞர் அப்படின்ற பட்டமும் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியால வந்துட்டு கவி பேரரசர் அப்படின்ற பட்டமும் அவருக்கு வந்து குறிப்பிட்டு கொடுத்திருக்காங்க. இதே இது வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து வரலாற்று வறண்ட நிலங்களின் சரித்திரம் அப்படின்ற ஒரு ஒரு மைய கருத்தை வந்து முன்னிறுத்தி வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. கருவாச்சி காவியம் அப்படின்றது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகத்தால் அடிமைப்படுத்தப்பட்ட ஆதரவற்ற ஒரு இந்திய கிராமத்து பெண்ணை வந்து மையமாக கொண்டிருக்காரு. இந்த மாதிரியான நிறைய ஒரு குடும்ப விஷயம், சமூகம் சார்ந்த விஷயங்களை எல்லாமே சேர்த்து வைரமுத்துவின் கவிதைகள் அப்படின்ற நூல்ல வந்து தொகுப்பு இருக்கு. 3ஆம் உலகப் போர், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இன்னொரு தேசிய கீதம், கவிராஜன் கதை, இதுவரை நான் அப்படின்ற ஒரு சுயசரிதை, என் பழைய பனை ஊழைகள், வானம் தொட்டுவிடும் தூரம்தான், என் ஜன்னல் வழியே, மௌனத்தின் ராகங்கள், மௌனத்தின் சபதங்கள், கல்வெட்டுக்கள், கோடி மராத்தின் வெர்கஸ் என்ற நிறைய வந்துட்டு அவர் வந்து இலக்கிய படைப்புகள்ல வந்து நிறைய இருக்கு. இவ்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்தது சாட்சி 1 சூர்யா பிரேமாம்மா. அம்மா வணக்கம்மா. நடுவர் நீதிபதி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். சாட்சிகளை முன்வைக்கலாம். அம்மா வணக்கம்மா. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. வைரமுத்துவின் பாடல்கள் திரைப்பட பாடல்களை மையப்படுத்தி தான் இன்று நாம் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாம் ரசிக்கின்றோம். வைரமுத்து என்றால் அவருடைய அந்த தனித்துவமான பாடல்கள்ல வந்து அவருடைய திரைப்பட பாடல்களை மையப்படுத்தி தான் இன்று நம்ம அவர் செவி வழியாக நம்ம கேட்கிறோங்க அம்மா. நிறைய பாடல்கள் வைரமுத்து ஐயா வந்து பாடியிருக்காரு. அவர் எழுத்தாளரும் புத்தகமும் எழுதியிருக்காரு. ஆனால் நமக்கு நினைவில் வரக்கூடிய ஒரு பாடல்னா திரைப்பட பாடல்களை வைத்தார். வைரமுத்து என்ற ஒரு நபர், ஒற்றை நபர் திரைப்பட பாடல்களில் தான் நினைவுக்கு வரும். ஏனென்றால் அவர் வந்து அந்த பாடல்கள் எழுதியது வந்து காதல் பாடல்கள், மெலோடி பாடல்கள். காதல் பாடல்கள் எல்லாம் வந்து கொடியிலே மல்லிகை பூ பூத்ததே, அந்த பாடல்கள் எல்லாம் இன்றும் இளைஞர்கள் மனதிலும் சரி, சிறு வயது பெண்கள் மனதிலும் சரி, இன்னமும் அந்த அடி மனசில் நிறைந்து நிற்கும் அந்த பாடல்களை கேட்டார். ஜீன்ஸ் படத்துல காதல் கடிதம் அந்த பாடல், வெண்ணிலவே, மின்சார கனவுல, இதெல்லாம் வந்து வைரமுத்து ஐயாவை வந்து நம்ம வந்து உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல் வைரமுத்து ஐயாவோட பாடல்கள் திரைப்பட பாடல்கள் தானம்மா. இன்றைய இளைஞர்களும் சரி, இனி வரும் இளைஞர்களுக்கும் சரி, அவருடைய பாடல்கள் வரிகளில் தான் ஒரு மெலோடி, அந்த சாங், அது எல்லாமே அவர்கள் மனதை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு இது வந்து புத்தகம் வந்து நிறைய எனக்கு முன்னாடி அந்த இதிகாசங்கள்ல, கள்ளிக்காட்டு இதிகாசங்கள்ல அவர் எழுதியிருக்காரு. ஆனா வந்து அது எத்தனை பேர் படித்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவருடைய திரைப்பட பாடல்கள் இன்றும் வந்து பேசும் பொருளாகவும் இருக்கிறது. நாம அது வந்து உடனே டக்குன்னு அவர் வந்து அந்த பாடல்களை வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. புத்தகத்தை அவர் எழுதக்கூடிய எழுத்து வலிமை மிக்கதான். அதை விட அவர்கள் திரைப்பட பாடல்களில் தான் அவர் வந்து உலகமே அவரை பார்த்தது. வைரமுத்துன்ற ஒரு நபர் திரைப்பட பாடல்களுக்குள்ள நுழைந்ததனால் மட்டும்தான் அவருடைய பாடல்களை வந்து நம்ம பார்க்கிறோம். வைரமுத்து ஐயா வந்து ஒரு சிறந்த வந்து ஒரு நல்ல ஒரு கவிஞர். நம்மளுடைய சமுதாயத்துக்கு வந்து அவர் வந்து நிறைய கருத்துக்களையும் அவருடைய கவிதைகள் வரிகளும் சரி, பாடல்கள்ல அவர் சொல்லியிருக்க ஒவ்வொருவரும் பெண்களை மையப்படுத்தி இருக்கும். அதெல்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது. நடுவர் நீதிபதி அவர்களே, அவருடைய வைரமுத்து ஒரு சிறந்த கவிஞர் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அவருடைய கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், தண்ணீர் தேசம் போன்ற இலக்கிய படைப்புகள் வந்து தமிழ் இலக்கியத்திற்கே பெரிய ஒரு செல்வம். ஆனால் அவற்றை படித்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான். திரைப்பட பாடல்களை தான் அவர்கள் வந்து எல்லைகளை தாண்டினார். அதை வைத்துதான் அவருக்கு பெருமை சேர்ந்தது. விருதுகள் பல வாங்கினார். நிறைய அவருடைய என்ன சொல்றது, அவருடைய முகம் வந்து தெரிந்தது திரைப்பட பாடல்கள் மட்டும்தான். ஒரு குறிப்பிட்டவர் எல்லை தாண்டி படிக்க தெரியாதவர்கள் கூட வந்து அவருடைய திரைப்பட பாடல்களை வைத்துதான் ஆஹா வைரமுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்கம்மா. அவரது பாடல்கள் கேட்பவர்கள் குழந்தைகள் முதல் முதியவர்கள் நல்ல மனப்பாடம் செய்யும். ஒவ்வொரு பாட்டும் நம்மளுக்கு இன்னமும் மனதளவு நின்று நிற்கும்.
ஒரு கவிஞரின் புகழ் பொதுமக்களிடம் பரவ வேண்டும் என்றால் மக்களை நேரடியா அவர் முதல்ல செல்லணும். அதுக்கு திரைப்படம் தான் அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. ஒரு எல்லை, ஒரு பாலம் அவருக்கு அந்த திரைப்பட பாடல் தான். மக்களை நேரடியாக சென்றது ஊடகங்கள் வழியாக. அந்த ஊடகமே திரைப்படமாக அமைந்தது. எனவே வைரமுத்துவின் மிகப்பெரிய பக்க பலம் அவருக்கு திரைப்பட பாடல்கள் மூலமாகத்தான் அவர் திரைப்பட பாடல்கள் உள் வட்டத்துக்குள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கவிதைகள், இலக்கியம், இலக்கணம் எல்லாம் சார்ந்து வந்தது. அதனால் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் என்று சொல்லி என்னுடைய சாட்சியை நான் கூறுகிறேன். நீதிபதி அவர்களே. நன்றிம்மா. அம்மா, என்னுடைய திரைப்பட பாடல்களே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை அடுத்தது சாட்சி 1 சத்யபாமா. அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீதிபதி அவர்களே, வழக்கறிஞர்களே, எனதுயிர் சாட்சிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வின் மூலம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, ஒருவர் இலக்கிய உலகில் தனித்துவமான இடத்தை பெற பெரிதும் துணை நிற்பவை தனி படைப்புகளே அல்லது அவருடைய திரைப்பட பாடல்களே அப்படிங்கிற தலைப்பு. அதுல நான் இன்னைக்கு சாட்சியா வந்திருக்கிறேன். எதுக்கு சாட்சியா அப்படின்னா, தனி படைப்புகளே அப்படிங்கிறதுக்காக நான் சாட்சியா வந்திருக்கிறேன். நமது கவிஞர் ஐயா அவர்கள் உலகம் அறிந்தவர், உலக மக்களால் அனைவராலும் அறியப்பட்டவர். அவர் தன்னுடைய திரைப்பாடல் பாடல்கள் மூலமாகத்தான் மக்களிடம் பரவலாக அறியப்பட்டிருக்கிறார் என்று என்னுடைய எதிர்த்தரப்பிலே வாதம் செய்ய வந்திருக்கின்ற மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் திரைப்பட பாடல்கள் மூலம் மக்களால் அறியப்பட்டிருந்தாலும் அவருக்கு நிலையான இலக்கிய புகழை தேடித் தந்தவை அவருடைய தனி படைப்புகளே என்பதை என்கின்ற என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக முன்வைக்கிறேன். சாட்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிபதி அவர்களே. தெரிந்தோ தெரியாமலோ வழக்கறிஞர் லட்சுமி அம்மா அவர்கள் வாய் தவறி இலக்கியம் என்று சொல்லிவிட்டார். முதலில் ஆரம்பிக்கும் பொழுது எதிர்த்தரப்பே எங்களுடைய இலக்கியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. நீதிபதி அவர்களே, எங்களுக்கு சாதகமாகவே உங்களுடைய தீர்ப்பு இருக்க வேண்டும். கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். போராளே பொண்ணு தாயி அப்படிங்கிற பாட்டை அவர் எழுதி அதுக்காக அவர் தேசிய விருதெல்லாம், சிறந்த பாடலாசிரியருக்கான விருதெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க லட்சுமி அம்மா. போராளே பொண்ணு தாயி பாட்டை இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சொல்றது ஸ்வர்ணலதா அம்மா பாட்டு, ஸ்வர்ணலதா அம்மா பாட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, பாடல் எழுதியவர் வைரமுத்து, அது வைரமுத்து ஐயா அவர்களினுடைய பாட்டு அப்படின்னு எதுவரைக்கும் யாருமே சொல்றது இல்லைங்கம்மா. வானொலியிலையும் சரி எதுலையும் போடுறப்ப இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் இன்னார் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, இந்த பாடலை எழுதியவர் இன்னார் அப்படின்னு இதுல நிறைய பேர்த்துக்கு இது ஐயா வைரமுத்து அவர்களினுடைய பாட்டுனே தெரியாது, ஆனாலும் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கள்ளிக்காட்டு இதிகாசத்தினுடைய ஆசிரியர், கருவாச்சி காவியத்தினுடைய ஆசிரியர், வடுகப்பட்டி முதல் வாழ்க்கா வரை என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் அப்படின்னு எல்லாத்தாலையும் பரவலாக அறியப்படுபவர் வைரமுத்து ஐயா அவர்கள். அவர் இலக்கியவாதிகளுக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் சென்று சேர்ந்தது. அவர் பெற்ற இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பு ஆற்றியதற்காக அவர் பெற்ற பட்டங்கள்: ஞானபீட விருது 2025 வாங்கியுள்ளார். கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலிற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியுள்ளார் 2003. இந்தியாவின் 3வது உயரிய குடிமகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது 2014 பெற்றிருக்கிறார். பத்மஸ்ரீ விருதையும் 2003 வாங்கியிருக்காரு. இது எல்லாமே அவர் இலக்கியத்தில் சிறந்து விளங்கியமைக்காக வாங்கிய மிக உயரிய விருதுகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிர்த்தரப்பு மக்களே. மேலும் காலத்தால் அழியாமல் என்றும் நிற்கக்கூடியவை தனி படைப்புகளே. ஏனென்றால் திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிறத காட்சியை அடிப்படையாக கொண்டது.
அந்த காட்சியின் வழியாகத்தான் நாம் அந்த பாடலினுடைய பொருளை உணர்ந்து அதை உள்வாங்கிக் கொள்கிறோமே தவிர, அதனுடைய கவிதை வரிகள் என்ன அப்படிங்கிறத 2வது, 3வது முறை கேட்கிறப்பதான் வாங்கிக்கிறோம். ஆனா தனி படைப்புகள்ல வரக்கூடிய அந்த உவமானங்களையும் நாம நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்ப, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப எப்படி வேணாலும் கற்பனை செய்து கொள்ளலாம். கவிஞர்களினுடைய திரைப்பட பாடல்கள்ல அந்த வரிகளை தாண்டியும் இயக்குனர், நடன கலைஞர், ஒளிப்பதிவாளர், பாடகர்கள் இது எல்லாவற்றிற்கும் மேல யார் நடிக்கிறாங்க, அந்த நடிகர் நடிகையினுடைய முகபாவனை இவைதான் அந்த இடத்துல மேலோங்கி நிற்குமே அன்றி அந்த பாடல் வரிகளோ, பாடல் வரிகளை எழுதிய ஆசிரியரினுடைய பெயரோ அந்த இடத்துல மேலோங்கி நிற்கிறது இல்ல. இந்த பிரேமா அம்மா சொல்றப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, கண்ணதாசன் ஐயா அப்படின்னு வந்துட்டாங்க. இதுல எத்தனை நீங்க உங்களுடைய தரப்பு வாதங்களையும் சாட்சிகளையும் எவ்வளவு கருத்துக்களை கொண்டுட்டு முன் வச்சாலும் எதிர்த்தரப்புல இருந்து அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சு கண்ணதாசன் ஐயானும் இலக்கியம்தான் அவருக்கு புகழை தேடி தந்ததுன்னா. அதனால என் வாதத்துக்கு வலு சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி சில சில இதே போதும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ ஒரு மெட்டுக்கு பாட்டு எழுதுறது, பாட்டுக்கு மெட்டு போடுறது அப்படிங்கிறது இருக்கும். பாட்டுக்கு மெட்டு போட்டா கவிஞர் தன்னுடைய திறமையை எவ்வளவு தூரம் வேணாலும் காமிச்சுக்கலாம். அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்காது. ஆனா மெட்டுக்கு பாட்டு எழுதுறப்ப அந்த மெட்டு எந்த விதத்தில் அமையுதோ கவிஞர் அவருடைய வார்த்தைகளை அதுக்கு தகுந்த மாதிரிதான் போட வேண்டியதா இருக்குது. அப்போ கவிஞனுக்கு தன்னுடைய சுதந்திரம் பறிபோகிறதாகத்தான் உணர முடியும். ஆனா இலக்கியங்கிறது அப்படி கிடையாது. அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ, எப்படியெல்லாம் நினைக்கிறாரோ அத அந்த மாதிரி அமைச்சுக்க முடியும். இப்ப தனி பாடல்கள்ங்கிறது எடுக்கிறப்ப அந்த தனி படைப்புகள்ல கவிஞர் ஒரு அந்த படைப்பாளர் தன்னுடைய படைப்ப அந்த தன்னுடைய கதாபாத்திரத்தை எந்த விதமாலாம் செஞ்சுக்க முடியுமோ அந்த விதமாலாம் செஞ்சுக்க முடியும். தன்னுடைய எண்ணம் என்னமோ அதை எல்லாத்தையும் அதுல கொண்டுட்டு வர முடியும். இந்த நாம பேசுறப்ப சாகித்ய அகாடமி விருது பெற்ற கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிறதுல பேயத்தேவர்ங்கிறது தான் மெயினான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு கூட அவருடைய காதலி வருவாங்க, முருகாயி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் இதுல சொல்ல போறது பேயத்தேவருக்கும் முருகாய்க்குமான உறவு நிலை கள்ளிக்காட்டு இதிகாசத்துல எப்படி இருக்கு, அதுக்கு கவிஞர் என்னென்னவெல்லாம் சொல்லி இருக்காரு, எப்படியெல்லாம் தன்னுடைய திறமைய அதுல காமிச்சிருக்காருன்னு. அதுல வர்றப்ப ஒரு 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 ஊமை சொல்லுவாரு, முருகாயி சொல்ற மாதிரி, கூட்டு புழுவுக்கு குறுக்கு வழி வந்தா வைத்தியனையா வர சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூட்டுப்புழு இந்த இடத்துல அறிவியலை கொண்டுட்டு வர்றாரு. வண்ணத்து பூச்சி கூட்டு புழுவா இருக்கு. அந்த கூட்டு புழுவா இருக்கிற காலத்துல அந்த வண்ணத்து பூச்சினால சிறகடிச்சு பறந்துட்டு போக முடியாது. இப்ப கூட்டுக்குள்ள இருக்கு. கூட்டுக்குள்ள இருக்கிறது புழுவா பூச்சியா என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுக்கு குறுக்கு வழி வந்ததுன்னா யாருகிட்ட போய் சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லி இருப்பாரு. அதைய அது நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஒரு 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 இதுலயும். அப்ப அந்த முருகாய செல்லத்தாயின்னு அவங்களோட பேயத்தேவருடைய மகள் செல்லத்தாயி, மின்னல்னு 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரும் வீட்டை விட்டு துரத்தணும் இந்த அம்மாவை அப்படின்னு சொல்லுவாங்க, நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அம்மா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அவங்க போய் அந்த ஒரு ஊர் மந்தையில உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, இந்த சந்தைக்கு போன சாமி வந்தா இந்த வழியாத்தானே வரணும், கஞ்சி ஊத்துன சாமிக்கு கால்ல விழுந்து சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. முருகையி, என்னம்மா இங்க உட்காந்துட்டா, என்னாச்சு அப்படின்னு சொன்ன, தாலி அறுத்து வந்த சிறுக்கிக்கு வேலி போட வந்த சாமி இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிராமத்துல இருக்கிற பெண்களினுடைய நிலை. அந்த பொண்ணு ஒரு பண்டிதன் வீட்டு பெண் முருகாயி. அவ கணவனை இழந்துட்டு நிக்கிறப்ப இவர் தன்னுடைய முன்னாள் காதலி கூட்டிட்டு தன்னுடைய வீட்டிலேயே இருப்பாரு. அது தப்பான எந்த உறவுமே இருக்காது அவங்க 2 பேருக்குள்ள. அவரை தன்னுடைய தாய் மாதிரி நினைச்சு கூட்டிட்டு வருவாரு. ஆனா யாருகிட்டயும் அவ எனக்கு தாய் மாதிரினால சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு. எதையுமே சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. அவன் என்ன புரிஞ்சுக்கையோ புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப தாலி அறுத்து வந்த சிறுக்கிக்கு வேலி போட்ட சாமி இல்லையா அப்படின்னா, பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. கணவன் இல்லாம வந்திருக்கிற பெண்ணுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல. அப்ப அந்த பொண்ணு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு
வந்ததுக்கு என்ன காரணம்? பாதுகாப்பா அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்குவாரு. அப்ப அவரு கேட்பாரு, சொல்லிட்டு போக போறியா, எங்க போறவ, ஆறு உன்னை போக சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அத கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வராத அவரு 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 வந்து சொல்லுவாரு, இங்க வா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு. அப்ப சொல்லிட்டு பேசுறப்ப அப்பதான் சொல்லுவாரு, தனக்கும் முருகாய்க்கும் என்ன உறவு, தன்னுடைய பொண்ணுங்க 2 பேர்த்துட்டையும் சொல்லுவாரு, தனக்கு முருகாய்க்கு என்ன உறவு, அந்த உறவுக்கு என்ன அர்த்தம், எப்படி அப்படிங்கிறது எல்லாம். அப்ப அந்த பொண்ணுங்க அத கேட்பாங்க. அவரு வந்து அவருடைய காதல் இதையே சொல்லுவாரு. தன்னுடைய காதல் காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையெல்லாம் தன்னுடைய மகள்கிட்ட சொல்லுவாரு. இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் முழு நாவலுக்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது தான் குடுத்தாங்க. ஆனா, அந்த காதலுக்கு பத்தி அவரு சொல்றதையும் பேசுறதுக்கு மட்டும் ஒரு 10 சாகித்ய அகாடமி விருது குடுக்கலாம். காதல்ங்கிறது இந்த கதை 1950ல நடக்கும். இவரு எழுதுறது 2003ல. ஆனா, இப்ப 2026 இன்னைக்கு வரைக்கும் காதலும், காதலிக்கிறவங்களுக்குமான எந்த இதுவுமே மாறல அப்படிங்கிறதுக்கு அவைகள் எல்லாம் தான் உதாரணமா இருக்கும். ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. அந்த அதுல வந்து ஆமா, மனச பத்தி சொல்லுவாரு. அம்மா சத்யாம்மா. தம்பி, அம்மா நேரம் முடிந்ததம்மா. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க. தம்பி வாதம் முடியல, நேரம் முடிஞ்சிருச்சு. என்னோட சாட்சி நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலையே. இல்லைங்கம்மா, சாட்சிகள் ஒரு ஆளுக்கு 5 நிமிடம் தான் சொல்லியிருந்தோம். சரி கண்ணு, நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சரிங்கம்மா, சரிங்க. அவருடைய ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அத்தனை படைப்புகளுக்கும் இந்த ஒண்ணு போதும். அவருக்கு எல்லா என்னென்ன இருக்கோ அத்தனையும் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம்ங்கிற ஒரு நாவல் போதும். அவருடைய அத்தனை படைப்புகள்லயும் ஆகச் சிறந்த படைப்பு தனிப்படைப்புகளே. அதிலையும் முத்திரை பதிப்பது கள்ளிக்காட்டு இதிகாசமே அப்படின்னு என்னுடைய சாட்சிக்கு வலு சேர்த்து அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துடிப்பாய் உள்ள சாட்சியை பதிவு செஞ்சிருக்காங்க. அருமையான சாட்சி. அடுத்ததுமா நான் ஒரு இதுல நான் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சொன்ன விஷயத்துக்கு நான் ஒரு மறுப்பு சொல்றேன். அவங்க சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். எதிர்த்தரப்பினர் வந்து இலக்கிய படைப்புகளை புகழுக்கு காரணம்னு சொல்லலாம். அதுல மறுப்பு இல்ல. ஆனா மிகவும் புகழ் சேர்த்தது எது என்பதே இன்றைய கேள்வி நான் சொல்லியிருக்கேன். அது சரியா அவங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதை உங்கள் முன் பதிவு செய்து கொள்கிறேன் நீதிபதி அவர்களே. நன்றி. கவனத்தில் கொள்கிறேன் அம்மா. நன்றி. அடுத்தது சாட்சி தங்க வைஷ்ணவி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். 5 நிமிடம் தாம்மா பேசணும். சரிங்கம்மா. 5 நிமிடத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க. அனைவருக்கும் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு பெரும் பெருமை சேர்ப்பதாக அமைவது அவரினுடைய திரைப்பாடல்கள். அதுல ஏன் நான் இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கு நான் முதல்ல எடுத்திருந்தது வந்து புத்தகம் பத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருந்தேன். அதுக்கடுத்து எனக்கு வாகை தமிழ்ச்சங்கத்துல இருந்து ஒரு அறிவிப்பு, நீங்க புத்தகம் பத்தி பேச வேணாம், திரைப்பட பாடல்கள் பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தது. அதன் பொறுத்து சரி, நம்ம புத்தகம் இது வரைக்கும் படிச்சிருக்கோம், சரி அதை பத்தி பேசுறத விட்டு நம்ம வந்து திரைப்பட பாடல்கள் பத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அப்ப திரைப்பட பாடல்கள் நான் ஒண்ணா வைரமுத்து அவர்களுடைய கதைகளை போய் தேடும் போது எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த பாட்டுல இவர் தான் எழுதினாரா அப்படிங்கிற மாதிரி பிரமிக்கக்கூடிய வகைகள்ல இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்க சொல்ற மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து கருவாச்சி காவியத்தை மட்டுமே அடியொட்டியே பேசிட்டே போறாங்க. இப்ப கருவாச்சி காவியம் மட்டும்தான் வைரமுத்து அவர்கள் எழுதுனதுல பெரிய சகாப்தமா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, என்னுடைய கேள்வி. ஏன் மத்த படைப்புகளை ஏன் அதிகமா பேசல? எவ்வளவோ படைப்புகள் அதிகமா இருக்கு. வைரமுத்துவின் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமைப்பு கொண்ட ஒரு புத்தகமே இருக்கும். அந்த புத்தகத்துல சின்ன சின்ன கதைகள், நம்ம மக்களினுடைய கிராமப்புற மக்களினுடைய வாழ்க்கை நிலையை பேசக்கூடிய கதைகள் அதிகமா இருக்கும். ஏன் அதை பத்தி பேசல? அப்ப பேசுறதுக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்ப படிக்கிறது அப்படி காட்டிலும் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கேள்வி செல்வம் எல்லாருக்குமே முக்கியம். அந்த வகையில பாடல்கள் நம்ம கேட்கும்போது ஒவ்வொரு பாடல்களுமே இதுக்கு முன்னாடி பேசுறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுவர்ணலதா அம்மா பாடினது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சுவர்ணலதா அம்மா பாடினதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த வரிகளை பார்க்கும் போதே நம்மளுக்கே தெரியும். ஒவ்வொரு வரிகளும்
இந்த அளவுக்கு யாரால எழுத முடியும் அப்படின்னா, வைரமுத்து அவர்களால மட்டுமே எழுத முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதற்கு ஒரு சில பாடல்கள், எடுத்துக்காட்டுகள் மட்டும் சொல்லி என்னுடைய வாதத்தை நான் நிறைவு செய்கிறேன். வைரமுத்து அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தேசிய விருது அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய பாடல்களுக்கு அவங்களுக்கு வந்து தேசிய விருது குடுத்திருக்காங்க. அதுல நம்ம சொல்லப்போனா இன்னைக்கு வந்து நான் ரஜினியினுடைய பாடல்கள நெறைய மேற்கோளிட்டு காட்டுறேன். அது போக ஒரு சில பாடல்களையும் மேற்கோளிட்டு காட்டுறேன். அந்த வரிசையில் திருமண மலர்கள் தருவாயோ, தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே அப்படின்னு. ஒரு திருமணம் ஆகக்கூடிய பொண்ணுக்கு என்னென்னலாம் கனவு இருக்கும்? எப்படி திருமணம் ஆகணும்? ஆ மாதம் 10 செல்ல மழலை பெற்றுக்கொள்ள, ஒரு பிரிவினை கிடையாது. அந்த மாரி இருக்கும். அம்மா வீட்டுக்கு போறது. இந்த மாரி இருக்கக்கூடிய பாடல் வரிகள் எல்லாம் அழகா வந்து ஒரு பாடல்ல எப்படி சொல்லிட்டு போலாம் அப்படிங்கிறது வந்து வைரமுத்து அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னா, கோச்சடையான் படத்துல ரஜினியினுடைய ஒரு படம். அதுல காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியம். ஒரு பொண்ணு தான் கட்டிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு, ஆ நான் உன்ன விரும்புறேன், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வேற. ஒரு புத்தகத்துல இருக்கப்ப புத்தகத்துல ஒரு வரிகளா வந்து இவங்க 2 பேருக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு சாட்சியாகவோ, இல்ல இருவரின் மனப்பொருத்தமாக சாட்சியாகவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக போயிரலாம். ஆனா இந்த மாரி வரிகள பார்க்கும்போது, சத்தியம் சத்தியம் இது சத்தியம். உன்னோட கைய நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, எப்பவுமே விட மாட்டேன். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப சத்தியமா சொல்றேன் அப்படின்னு. அதுல ஒரே ஒரு வரி, "வாழைமரம் போல என்னை வாரி வழங்குவேன். ஏழை கண்ட புதையல் போல் ரகசியம் காப்பேன்." வாழைமரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழையடி வாழையா வளர்ந்துட்டே போகும். அது மாரி நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த வித்திய குடுக்கக்கூடிய ஒரு ஒரு பொண்ணா நான் இருப்பேன். ஏழை கண்ட புதையல் போல் ரகசியம் காப்பேன். ஒரு ஏழை கையில ஒரு புதையல் கிடைச்சுச்சுன்னா, அந்த ஏழை என்ன பண்ணுவான் அப்படின்னா, அத ரொம்ப பத்திரமா வச்சுப்பானாம். அதே மாரி நம்ம வீட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், எத சொல்லணும், எத சொல்லக்கூடாது அப்படிங்கிற ரகசியத்த நான் காப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைநாளில் உன் மார்பில் கம்பளியாவேன். பெரும்பாலும் நம்ம வைரமுத்து பத்தி பேசினாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் வந்து இப்படிப்பட்ட பாடல்களா தான் எழுதுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு முரணான கருத்து. ஒரு கவிஞனுக்கு எத எத ரசிக்கணுமோ அத அத ரசிச்சு வந்து கவிஞன் எழுததான் செய்வான். அதுல எந்த கருத்துக்களுமே வந்து முரணா சொல்றதுக்கு இல்ல. எல்லாமே வந்து அழகை ரசிப்பதற்கும், அந்த அழகு படைக்கப்பட்டதே அழகை ரசிப்பதற்காக தான். அத ரொம்ப அழகா யாரு பண்ணியிருப்பா அப்படின்னா, வைரமுத்து அவர்கள் பண்ணியிருப்பாங்க. "மழைநாளில் உன் மார்பில் கம்பளியாக." மழைக்காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குளிரும்போது போர்வ போத்தி படுப்போம். அந்த தேவையே கிடையாது. "மலை மார்பில் நான் உன் மார்பில் இருக்கும்போது, நான் உனக்கு கம்பளியா கூட இருப்பேன்." அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு சொல்றா. ஆ அடுத்து இன்னொரு ரஜினியுடைய பாடல் பெரும்பாலும் இவர் வந்து காதல் பாடல்கள் தான் எழுதியிருக்காரா அப்படின்னா இல்ல. பாமர மக்களுக்கான பாடல் எழுதியிருக்காரு. சரி அப்ப என்ன பாடல் எழுதியிருக்காரு? அது ஒரு சாட்சியா இப்ப நான் முன்வைக்கணும். என்ன பாடல் அப்படின்னா, ஆட்டோக்காரனுக்கு, பால்காரனுக்குலாம் பாட்டு எழுதியிருக்காரு. அப்ப ஆட்டோக்காரன், பால்காரன்லாம் என்ன படிக்க மாட்டான் அப்படின்னா, புக் படிக்க மாட்டான். அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, பாடல் அதிகமா போற வழிகள்ல ஆட்டோக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய ஆட்டோ வாகனத்துல வந்து பாடல் அந்த ஸ்பீக்கர் வச்சு பாட்டு கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கு. முந்தி காலத்துல பால்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டேப் ரிக்கார்டர் அது மாரி வச்சு கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கும். எங்கேயாவது பால் விக்க போறான், பால் குடுக்க போறான் அப்படின்னா, அந்த இடங்கள்ல பாடல் கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அதனால இது ஒரு சாட்சியா சொல்லலாம். என்ன அப்படின்னா, "வந்தேன்டா பால்காரன், அட நான் மாட்ட பத்தி பாடப் போறேன்" அப்படின்ற ஒரு பாடல். அதுல புல்லு குடுத்தா பாலு குடுக்கும் அப்படிங்கிற ஒரு வரி. அதுல வந்து, "அட ஆ புள்ள வந்து பொறக்குதப்பா, பசும்பாலு தாய்ப்பால நம்பி." இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாதி குழந்தைங்க, ஆ பெற்றவர்களால கைவிடப்பட்டவங்களா இருப்பாங்க. இல்ல அந்த அந்த நேரத்துல தாய்களுக்கு போதிய பால் வரத்து இல்லாம இருக்கும். அதனால பிள்ளைங்க அந்நேரம் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னா, பசும்பாலை அருந்தக்கூடிய பழக்கம் தான் இருக்கும். அது சாதாரணமா போற போக்குல, ஆ நெறைய குழந்தைகள் எத நம்பி தான் இருக்காங்க அப்படின்னா, தாய்ப்பாலை நம்பி தான் பசும்பாலை நம்பி தான் இருக்காங்க. அது எதற்கு நிகரானது அப்படின்னா, தாய்ப்பாலிற்கு நிகரானது அப்படின்னு தன்னுடைய வரிகள்ல குடுத்திருப்பாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, "தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையா?" தன்னுடைய ரத்தத்துல ஒரு பங்கு என்ன பண்ணுதாம், பசு வந்து பாலா குடுக்குது. ஆனா அந்த மனிதன் என்ன பண்றான்னா, அந்த பால்ல தண்ணிய கலக்குறான்னா, "இது மனிதனோட மூளையா?" அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா பால் வந்து ஒரு நல்ல வரத்து வரணும், ஒரு நல்ல அளவு வரணும் அப்படிங்கிறதுக்காக, மனிதன் தண்ணிய கலக்குறான் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமா சொல்லியிருப்பாரு. இதுல இன்னொன்னு ரொம்ப ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு விஷயம். மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுறதுல, பாட்ஷா படத்துல ஒரு பாடல். "எட்டு எட்டா மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ, ராரா ராமையா" அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடல்ல ஒரு 8 விதமான நிலைகள பேசியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, முதல் 8 1 வயதுல இருந்து 8 வயது இருக்கிற நீ என்ன கண்டிப்பா பண்ணியிருப்ப அப்படின்னா, விளையாட்டு எல்லாருமே நம்ம விளையாடுவோம், விளையாண்டுருப்போம். 2ஆம் எட்டுல கல்வி. 2ஆம் எட்டுல வந்து என்ன நம்மளுக்கு முக்கியமானது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்வி. அதுக்கடுத்து 3ஆம் எட்டுல என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமணம் பண்ணணும். 4ஆம் எட்டுல குழந்தை பேரு பெக்கணும். 5ஆம் எட்டுல இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் செல்வம் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு இருக்கணும். 6ஆம் எட்டுல நம்ம சேர்த்த செல்வத்தை வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கணும். 7ஆம் எட்டில் போதுமான அளவு ஓய்வு வேண்டும்.
8ஆம் எட்டிற்கு மேல நம்ம இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கை எப்படி இருக்காது அப்படின்னா, நிம்மதியா இருக்காது. மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு உண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களா இந்த பாடல் இருக்கு. இந்த பாடல நம்ம போய் எந்த புக்ல தேடினாலும், ஆ இந்த மாரி வரிகள்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனா இந்த பாடலினுடைய வரிகள் ரொம்ப அதிகமா கிடைச்சிருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, முத்து படத்துல கையில் கொஞ்சம் காசு இருந்தால், நீதான் அதற்கு எஜமான். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமான். அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு பாமரனுக்கான இதையும், ஒரு பணக்காரனுக்கான இதையும். பாமரனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, கையில கொஞ்சம் காசு வச்சுட்டு சந்தோஷமா அவன் அவனுக்கு எஜமானா இருப்பான். இந்த பணக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நெறைய சொத்த சேர்த்து வச்சுட்டு, ஐயோ! யாரு எடுத்துட்டு போயிருவா? யார் என்ன பண்ணிருவாங்க? இப்படிங்கிற ஒரு அச்சத்திலே இருப்பாங்க. அது ஒரு இது. கடைசியாக ஒரே ஒரு பாடல் வரி மட்டும். அது என்ன பாடல் வரி அப்படின்னா, பெரும்பாலும் இவர் நெறைய தத்துவமான பாடல் வரிகள் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு ஒரு ஒரே ஒரு பாடல் வரி. "சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம்." இந்த வாழ்க்கையில மனிதனுக்கு ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா சந்தோஷம். அந்த சந்தோஷம் பறிக்கப்படும்போது அவன் வந்து ரொம்ப நிலைகுலைந்து போயிருவான். மனசுல வந்து ரொம்ப சோர்வாயிரும். ரொம்ப கஷ்டப்படுற நிலைக்கு போவான். அத பத்தி பேசியிருப்பாரு. இதுல எனக்கு கவிஞர் வைரமுத்துவின் பாடல்கள்ல ரொம்ப ரொம்ப புடிச்சது, இது நம்மளுடைய சாட்சிக்கு ரொம்ப வலு சேர்க்கிறதாகவும் இருக்கும். செல்லமே அப்படிங்கிற படத்துல "கும்மியடி பெண்ணே கும்மியடி" அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடல கேட்காத ஆள்களே இருக்க மாட்டாங்க. எல்லா திருமண வீடுகள்லயுமே அந்த பாடல் இடம்பெறும். அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஒரு பொண்ணு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா? அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு பாடலா இருக்கும். இது போன்று வைரமுத்துவின் பாடல்கள் பல இருந்தாலும், அந்த இதற்கு நிகராக என்ன வர முடியாது அப்டின்னா, அவர்களுடைய படைப்புகள் வர முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா, ஒரு பாமரனுக்கு போய் புத்தகம் எடுத்து வாசிச்சு பார்க்கிறத காட்டிலும், பாட்டு கேட்கிற பழக்கம் நெறைய பேருக்கு அதிகமா இருக்கும். அதனால கவிஞர் வைரமுத்திற்கு பெரும் பங்காகவும், பெரும் பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் இருப்பது, அவரினுடைய திரைப்பட பாடல்கள் மட்டுமே என்பது என்னுடைய வாதத்தின் நிறைவு பகுதி. என்னுடைய வாதத்தை முறைத்து இடம் சேருகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வாதம் அம்மா. அதாவது பொன்மான பொழுது முதல் இன்று வரைக்கும் நம்ம கவிஞருடைய வரிகள்ல ஒரு சாமானியனின் சாமானியனின் இதய துடிப்பா இருப்பது வந்து நம்மளுடைய சாட்சி தான். சாட்சியையும் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கீங்க. வழக்கறிஞர்களும் பதிவு செஞ்சிருக்கீங்க. அடுத்த சாட்சியை முனியாண்டி அவர்கள் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேம்மா. நீங்க நேரா தீர்ப்புக்கு போயிடணும். இறுதி தம்பி குறுக்கு விசாரணைக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கப்பா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. விசாரணை செய்வதற்காக நான் வாதிடலாம். குறுக்கு விசாரணை நான் எதிர்த்தரப்பு வாதிகளை குறுக்கு விசாரணை பண்றேன். வைரமுத்துவின் கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம் போன்ற நூல்களை படிக்காத கோடிக்கணக்கான தமிழர்கள் கூட அவரது திரைப்பட பாடல்களை மனப்பாடமாக பாடுகிறார்களே. அப்படி இருக்க அவரது புகழை மக்களிடம் கொண்டு சென்றது நூல்களா திரைப்பட பாடல்களா? இப்ப பாதி புஸ்தகம் வந்து இங்க உள்ளவங்களுக்கா தெரியுமா? எனக்கே நான் நிறைய நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சதே கருவாச்சி காவியம் தான். அது அப்ப இந்த நூல்களா திரைப்பட பாடல்களாங்கிறத நான் குறுக்கு விசாரணை செய்யறேன். எதிர்த்தரப்பிலிருந்து நான் பதில் கேட்கிறேன். நான் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் திரைப்பட பாடல்கள் தான் என்று நீதிபதி அவர்களே நன்றி. தங்களிடமும் சமர்ப்பிக்கிறேன். திரைப்பட பாடல்கள் வைரமுத்து அவர்களின் திரைப்பட பாடல்கள் தான் என்றும் அவருடைய புகழுக்கு வலுவாக இருந்தது என்றதை இதன் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப வந்து நாம 2 வாதத்தையும் பார்த்தோம். எல்லா வாதத்தையும் பார்த்துட்டு நம்ம இறுதி தீர்ப்புக்கு வந்தாச்சு. இரு தரப்பு வழக்கறிஞர்களின் ஒரு அக்னி பிளம்பான வாதங்களையும், சாட்சிகள் முன்வைத்த சான்றுகளையும் இந்த நீதிமன்றத்துல நான் உன்னிப்பா கவனிச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அந்த வாதி தரப்பு சொன்னது போல, வைரமுத்து என்ற பெயர் வந்து பட்டி தொட்டியெங்கும் உலக தமிழர்கள் மத்தியிலும் கொண்டு சேர்த்தது திரைப்பாடல்கள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இப்ப வந்து ரகுமானின் இசையிலயும், இளையராஜாவின் மெட்டிலும் அவர் எழுதிய வரிகள் நம்ம தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டினுடைய வரவேற்பறை வரை
கவிஞரை கொண்டு சேர்த்தது உண்மைதான். ஆனாலும் அந்த சமயம் இப்ப பிரிதிவாரி தரப்பு முன்வைத்த வாதத்தை நாம புறந்தள்ள மாட்டேன். அதாவது திரைப்பட பாடல்கள் என்பது நம்மளுடைய இயக்குனரின் தேவைக்காக, இசையமைப்பாளரின் மெட்டுகளுக்காக எழுதப்படும் கட்டாய கலை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு கவிஞனுடைய சுயமான சிந்தனை, அவனுடைய ஆத்மார்த்தமான சமூக கோபம், அவனது உண்மையான இலக்கியத்தரம் அவனுடைய உண்மையான இலக்கியத்தரம் அங்க வெளிப்படுவது தான் அவனுடைய தனி படைப்புகள் தான். இப்ப கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் போன்ற படைப்புகள்லாம் அவருடைய கவிதை தொகுப்புகள் தான். அவருக்கு இந்தியாவினுடைய உயரிய சாகித்ய அகாதமி விருதும் இலக்கிய உலகத்திலுடைய நிரந்தர அங்கீகாரத்தை பெற்று தந்துள்ளது. அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இறுதி தீர்ப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப திரைப்பாடல்கள் கவிஞர்களுக்கு ரொம்ப அகன்ற புகழை கொடுத்தது. தனி படைப்புகள் கவிஞருக்கு ஆழ்ந்த புகழை தந்தது. சினிமா பாடல்கள் அவரை மக்கள் கவிஞராக மாற்றியது. தனி படைப்புகள் அவரை காலம் கடந்த கவிஞராக நிலைநிறுத்தியது. ஆகவே இந்த நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் சமமாக ஏற்றுக்கொண்டு நான் இப்ப தீர்ப்பளிக்க போகிறேன். அதாவது வைரமுத்து அவர்களுக்கு உலகளாவிய அடையாளத்தையும் மக்களுடைய செல்வாக்கையும் தந்தது அவரது திரைப்பட பாடல்களே. ஆனால் அவரது புகழை காலத்தை கடந்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் அழியாமல் நிலைநிறுத்துவது அவரது தனி படைப்புகளே என்று தீர்ப்பளித்து இந்த நீதிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. இப்பொழுது நாம் நிகழ்வின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்துக்கொண்டு அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீதிபதியாக விளங்கியவர்களுக்கும் சரி, வழக்கறிஞர்களாக இருந்தவர்களுக்கும் சரி, சாட்சிகளாக விளங்கிய அனைவரும் உங்களுடைய பொறுப்பினை மிக சரியாக செய்தீர்கள். அதே போல் அந்த நேரம் இந்த முறை கண்டிப்பாக அனைவருமே சரியாக பின்பற்றினீர்கள் என்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வு இந்த அளவிற்கு வெற்றிகரமாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த வாகை மாணாக்கர் மன்ற பொறுப்பாளர்கள் விஷ்ணு அவர்களுக்கும், ரித்தீஷ் அவர்களுக்கும், வாகை பனூல் மன்ற பொறுப்பாளர் சபர்நாதன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் நமக்காக இதனை பதிவு செய்து கொண்டிருக்கிற சிந்துஜா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தம்பி சொல்லுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். அக்கா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க அக்கா.